ரொம்ப விசேஷம். இது எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு பகவான் அவர் எப்படி இருந்தாலும் சரி, அந்த ஆக்ரோஷத்தில் தன்னிலை மறந்து அந்த நபர் ஆடும்போது அந்த தெய்வமே இறங்கி வந்துருச்சு, தெய்வம் நம்மள்கிட்ட பேசுறதுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அந்த சாநித்தியம் உண்மைன்னா கண்டிப்பாக உண்மை. அந்த இடத்துல அவருடைய முகமும் அவருடைய பேச்சும் நம்மளுடைய அந்த அந்த இடத்துல யாராக இருந்தாலும் சரி நம்ம அவர்னு நினைக்க முடியாது. பகவானே இறங்கி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அந்த சிவ சாநித்தியம் அந்த இடத்துல அந்த ஆடக்கூடிய நபருக்கு இருக்குமானா இருக்கும். அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை நல்ல குறி கேட்டுற மாட்டோமா அப்படிங்கிறது தான் ஐதீகம். சிலர் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை போய் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு குறி கேட்பாங்க. அதை அவருடைய சமாதானத்திற்கும் நான் இந்த மாதிரி இருக்கேன்னு ஒரு உணர்த்துவதற்கும் தான் அந்த பழம் கொடுத்து வாங்கிறது, பழத்தை இது பண்ணுறது, அந்த விபூதி இட்டு விடுவாங்க. அந்த சுவாமி ஆடுறவங்க பார்த்திங்கன்னா அந்த ராத்திரி பூஜையில் விபூதி இட்டு விடுறது, கையில் உள்ளதை கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப பெருசு. அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். முன்னாடி பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த ராத்திரி பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பெண்கள் அப்படிங்கிறது கலந்துக்கிறாங்க. அதை பார்க்கக்கூடிய பாக்கியமும் அந்த இடத்துல பகவானுடைய அருளும் அவங்களுக்கு கிடைக்குது. அது ஒரு சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அது பகவானே நேரில் பிரத்யக்ஷப்பட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருள்வாக்கு. அதை பார்த்தவங்க, அதை வாங்கினவங்க அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கிறது கண்டிப்பாக இருக்குது.